ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. பாஸ்டர், இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன்? இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இதை நான் கட்டி முடிச்சிருவேனா? இதை நான் செஞ்சு முடிச்சிருவேனா? இது நான் சாகிறதுக்குள்ள இது சாத்தியமா? இது என்னுடைய சம்பளத்தால முடியாது, என்னுடைய பலத்தால முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை இதுவரையிலும் நடத்துறது ஒரு அதிசயம். உங்களுக்கு வேலை கிடைத்தது ஒரு அதிசயம். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்தது அதிசயம். அது மனிதனால முடியாது, உங்களால முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்துதான் இதுவரைக்கும் வச்சிருக்கிறார். அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் இந்த காரியத்திலே உனக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே.